வெல்கம் ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. நம்ம டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிலபஸ்ல இப்போ 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் பத்தி ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்தலாம். ஸோ 8051ன்றது ஒரு 8-பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். இதுல டேட்டா பஸ்ஸோட விட்த் எவ்வளோ அப்படின்னா 8 பிட். ஓகேவா? இட் ப்ராசஸ் 8 பிட் டேட்டா அட் அ டைம். ஓகேவா? ஸோ அட்ரஸ் பஸ்ஸோட விட்த் வந்து 16 பிட். MCQ பாயிண்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல ஹவு மெனி ஐஓ பின்ஸ் இன் 8051 சொல்லும்போது 32 ஐஓ பின் இருக்கு. இதை எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா 8051ல ஐஓ போர்ட்ஸ் 4 ஐஓ போர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 ஐஓ போர்ட்ஸ் சொல்லும்போது என்னென்ன ஐஓ போர்ட்ஸ் பார்த்தா போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3. ஓகேவா? ஈச் போர்ட் வந்து எவ்வளவு பிட் வைடா இருக்கும் அப்படின்னா 8 பிட் வைடா இருக்கும். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் MCQ. ஓகேவா? ஸோ டோட்டலா எவ்வளவு ஐஓ போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 4 ஐஓ போர்ட்ஸ் இருக்கு. அதுதான் போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3. ஈச் ஐஓ போர்ட் வந்து 8 பிட் வைடு. ஓகேவா? ஸோ போர்ட் 0ன்றது 0.0ல இருந்து 0.7, 1னா 1.0ல இருந்து 1.7, போர்ட் 2 வந்து போர்ட் P 2.0ல இருந்து 2.7. ஸோ போர்ட் 3 வந்து 3.0ல இருந்து 3.7. அப்ப ஈச் வந்து எவ்வளவு அப்படின்னா 8 பிட் வைடு இருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலா பார்க்கும்போது நமக்கு எத்தனை ஐஓ பின்ஸ் இருக்கு அப்படின்னா 32 ஐஓ பின்ஸ் இருக்கு. அப்ப 8051ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஐஓ பின்ஸ் எவ்வளவு அப்படின்னா how many அப்படின்னா 32 ஐஓ பின்ஸ் இருக்கு. ஓகேவா? அதே 8051ல பின்ஸ்ன்னு பார்க்கும்போது டோட்டல் பின்ஸ் வந்து 40 பின்ஸ். ஓகேவா? அது வந்து டியூவல் இன் பேக்கேஜ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்ஷிப் ரோமோட சைஸ் என்ன அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆன்ஷிப் ரோமோட சைஸ் வந்து 4 KB. அதே ரேமோட சைஸ் என்ன அப்படின்னா 128 பைட். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் ரோமோட சைஸ் என்ன அப்படின்னா 64 KB. ஆன்ஷிப் ரோம் வந்து என்ன அப்படின்னா 4 KB. அதே வந்து ரேம் எவ்வளோ அப்படின்னா அந்த ரேமோட சைஸ் வந்து 128 பைட். எக்ஸ்டர்னல் ரோமோட சைஸ் என்ன அப்படின்னா 64 KB. ஓகேவா? 8051ல இப்ப இங்க பார்த்த MCQ பாயிண்ட் ஆஃப் வியூல பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகேவாமா? ஸோ 8051 சொல்லும்போது என்ன சொல்றீங்க நீங்க? இது வந்து 8 பிட். ஓகேவா? டேட்டா பஸ்ஸும் 8 பிட், அட்ரஸ் பஸ்ன்றது ஒரு 16 பிட் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல 4 ஐஓ போர்ட்ஸ் இருக்கு. ஈச் போர்ட்டுமே 8 பிட் வைட்ல இருக்கு. நெக்ஸ்ட் டோட்டலா எத்தனை ஐஓ பின்ஸ் இருக்கு அப்படின்னா 32 ஐஓ பின்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன்ஷிப் ரோமோட சைஸ் என்ன? ரேமோடது 128 பைட், எக்ஸ்டர்னல் ரோமோடது என்ன அப்படின்னா 64 KB. ஸோ நெக்ஸ்ட் கிளாக் ஃப்ரீக்வன்சி. இதுவும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு MCQ. ஓகேவா? ஸோ கிளாக் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா 12 மெகாஹெர்ட்ஸ். ஆக்சுவலா பார்த்தா 11.0592. ஓகேவா? ஸோ 12 மெகாஹெர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டரப்ட்ஸ் எத்தனை, ஹவு மெனி இன்டரப்ட்ஸ் இன் 8051 பார்த்தா 5 இன்டரப்ட் இருக்கு. அதுல எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் என்ன அப்படின்னா இன்டரப்ட் 0வும் இன்டரப்ட் 1ம் தான் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட். ஓகேவா? டைமர் இன்டரப்ட்ன்றது T0வும் T1ம். சீரியல் கம்யூனிகேஷனுக்கு எந்த இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா RIயும் TIயும் யூஸ் பண்ணுவோம் இன்டரப்ட். ஓகேவா? ஸோ RIயும் TIயும்ன்றது என்ன அப்படின்னா ரிசீவ் இன்டரப்ட் டிரான்ஸ்மிட். ஓகேவா? இந்த பிளாக் வந்து ரிசீவ் டிரான்ஸ்மிட் பிளாக். ஓகேவாமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ MCQ பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரோக்ராம் கவுண்டர் வச்சு ஏதாவது கொஸ்டின் கேட்டா ப்ரோக்ராம் கவுண்டர்ன்றது ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர். ஓகேவா? ப்ரோக்ராம் கவுண்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இட் ஹோல்ட் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். இப்ப எக்ஸிக்யூட் ஆயிட்டே வருது அப்படின்னா இப்ப இங்க எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸை யார் வந்து வச்சிருப்பா, ஹோல்டு பண்ணி அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டர் தான் வந்து வச்சிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ணோன்னா ப்ரோக்ராம் கவுண்டர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? இதுவுமே நம்ம கேட்க சான்ஸ் இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ணிட்டா ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரிமெண்டா டிக்ரிமெண்டான்னு கேட்டா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா பாயிண்டர். டேட்டா பாயிண்டர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? DPTRன்னு சொல்லுவோம். டேட்டா பாயிண்டர் இட் இஸ் a 16 பிட் ரெஜிஸ்டர். ஓகேவா? எப்படி ப்ரோக்ராம் கவுண்டர் 16 பிட்டோ அந்த மாதிரி DPTRம் எவ்வளோ அப்படின்னா 16 பிட். ஓகேவா? ஸோ இந்த 16 பிட் DPTR நம்ம எப்படி வந்து ஸ்பிளிட் பண்றோம் அப்படின்னா DPL DPHன்னு ஸ்பிளிட் பண்றோம். DPLன்னும் போது DPTRோட லோயர் 8 பிட் தான் DPL. ஓகேவா? அதே அப்பர் 8 பிட் என்ன அப்படின்னா DPH. ஓகேவா? ஸோ 16 பிட் டோட்டலா.
அடுத்து 8051ல 16 பிட் டைமர்ஸ் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா 2 16 பிட் டைமர்ஸ் இருக்கு. ஓகேவா? இதே 16 பிட் டைமர் கவுண்டர்னும் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? சோ எத்தனை வந்து ஹவு மெனி டைமர் கவுண்டர் இங்க 8051 கேட்டாலும் 2 டைமர் கவுண்டர் இருக்கு. ஓகேவா? இந்த டைமர் கவுண்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா டைமர்ன்றது இது எதுக்காக மெயினா அப்படின்னா கவுண்டிங்காகவும் கவுண்டர்ன்றது கவுண்டிங்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் டிலேவை வந்து ஜென்ரேட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ 8051ல MCQ பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருக்கோமா.